ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காகனா இப்போ யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வாங்கணும்னு இருக்கீங்களோ, அதாவது நீங்க ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கிறீங்க, ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கணும்னு இருக்கிறீங்க, அப்புறம் ஒரு ஈவி பைக் எடுக்கணும்னு இருக்கிறீங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் வாங்கணும்னு இருக்கிறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தாலோ, இல்ல இந்த ஃபிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்தாலோ கண்டிப்பா வாங்கி வச்சிடுங்க. அந்த பிளான் வந்து உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் இயர்ல இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர்ல வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2027 28 வரைக்குமே இந்த ஃபோன் ரேட்லாம் இனி வந்து பீக்குக்கு வரப்போகுது. ஆல்ரெடி இப்போ ஆப்பிள்லாம் வந்து அவங்களோட மேக்கா இருக்கட்டு, அவங்களோட லேப்டாப்ஸா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே ஐபோன்ஸை தவிர மற்ற எல்லா இதுலயும் வந்து ரேட்டை கூட்டியாச்சு. அது எந்த அளவுக்குன்னா M5 சீரீஸ்ல இருக்கிற ஒரு மேக்கோட இதெல்லாம் 1,00,000 அளவுக்கு கூடி இருக்கு. இது எந்த அளவுக்குன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் எல்லாரையுமே. எப்படி சொல்லலாம், இப்போ முன்னாலாம் ஒரு 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகிற மொபைலை நீங்க வாங்கணும், அதாவது ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 நார்மலா இருக்கிற ஒரு நார்மல் யூசேஜுக்கு தாங்குற ஒரு மொபைல் வாங்கினா இப்பெல்லாம் 20,000 வந்தால் தான் வர முடியும். மிட் ரேஞ்ச் போனுங்கிற பட்ஜெட்டே வந்து 30,000 எப்போ தாண்டியாச்சு. இன்னும் ஃபிளாக்ஷிப் போன் வாங்கினாலாம் நார்மலா ஒரு 60,000 இருந்து 80,000 வரைக்கும் ஃபிளாக்ஷிப் லெவல்ல ஒரு ஆண்ட்ராய்டுக்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ செமிகண்டக்டர் வந்து ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படுது. இதுக்கு எல்லாம் மெயினான காரணம் வந்து ஏஐ பூம். எல்லாமே ஏஐ. நீங்க போன்ல பாக்குறது ஏஐ, நீங்க ப்ராசஸ் பண்றது ஏஐ. எல்லாத்துலயுமே ஏஐ வந்தனால இந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்றதுக்கும் அதை புஷ் பண்றதுக்கும் அந்த அளவு கிராபிக்ஸ் இது பண்றதுக்குமே நிறைய செமிகண்டக்டர், அதாவது கிராபிக்ஸ் கார்டெல்லாம் ஜிபியூலாம் நிறைய தேவைப்படுது. இப்போ இந்த ஜிபியூக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த கமர்ஷியலா பெரிய பெரிய மெயினான கம்பெனி, அதாவது இந்த அமேசானா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ். இவங்க வந்து இப்படி வாங்குறதுனால கன்சியூமரா இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய கன்சியூமர் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரேட்டு கூடுது. ஏன்னா அவங்களுக்கு மொத்த ப்ராடக்ட் வித்ததுக்கு அப்புறம் நமக்கு மீதி இருக்கிறதுல தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ரொம்ப அன்பேலன்ஸா இருக்குது. ஸோ இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது எதுக்கெல்லாம் பொருந்தோம்னா, ஈவன் நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸா இருக்கட்டும், ஒரு பென் டிரைவா இருக்கட்டும், மெமரி கார்ட்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்டியா இருக்கட்டும், எஸ்எஸ்டி எல்லாம் இப்போ வந்து முன்னால வந்து 10,000 வித்தது வந்து இப்போ 25,000 போயிட்டு இருக்குது. என்ன சரியான அநியாயம். அதே மாதிரி இப்போ சர்வேலன்ஸ் கேமராலாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. முன்னாலாம் ஒரு பட்ஜெட் ரேட்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வந்து அதை கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 512 ஜிபியோ இல்ல 256 ஜிபியோ உள்ள ஸ்டோரேஜ் இது போட்டீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் போடணும்னா இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இனி வந்து அந்த பட்ஜெட் ரேட்ல பண்ண முடியாது. இது யாரெல்லாம் ஃபைட் பண்ணணும்னா, இந்த எலக்ட்ரானிக் சர்வீஸ்ல இருந்து, இந்த பேட்டரிஸ்ல இருந்து யாரெல்லாம் இந்த ஃபீல்டுல இருக்காங்களோ எல்லாருமே இது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பிளான் நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நீங்க வாங்கணும்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இயரை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிருங்க. ஏன்னா கண்டிப்பா இது குறைய போறது இல்ல. நான் வந்து முன்னால ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருந்தேன். ஏன்னா க்ரூட் ஆயில பத்தி எல்லாரும் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க, க்ரூட் ஆயில் ரேட் கூடுது அப்படின்னு. ஆனா யாருமே இந்த செமிகண்டக்டர் பத்தி பேசுறது இல்லை. அப்படின்னா இனி உள்ள காலங்கள்ல வந்து செமிகண்டக்டருக்காக தான் வார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் ரொம்ப ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பீக்ல போயிட்டு இருக்குது. ஸோ கைஸ், அவ்வளவுதான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க. பாய்.